மாநிலங்களவை தேர்தல் இப்ப அறிவிச்சிருக்காங்க. 4 பேர் திமுக சார்பாக போட்டிக்கு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியில் இல்லை என்றால் எப்படி இருக்கும்? விடுதலை சிறுத்தைகள் எதுவும் ராஜ்யசபா எம்பி எதுவும் கேட்குறீங்களா? காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. திரு வேணுகோபால் அவர்கள் கூட நேற்று செய்தியாளர்களை சந்திக்கிற போது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் உள்ளது, அதில் குழப்பமில்லை என்ற கருத்தை அழுத்தமாக கூறியிருக்கிறார். ஆகவே திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாகவே இருக்கிறது, கட்டுக்கோப்பாகவே இருந்து தேர்தலை சந்திக்கும். மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி நீங்களும் திரு வைகோ அவர்களும் 2 பேரும் போராட்டம் நடத்துவீங்க. அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் வரைக்கும் மேற்கொள்ளப்படல ஆளுங்கட்சியின் சார்பில். அது சம்பந்தமா உங்க கருத்து என்ன? இன்னைக்கு இது சம்பந்தமா ஏதாவது வேறு ஏதாவது போராட்டங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா? மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான கோரிக்கை அல்ல, ஒட்டுமொத்தமான மக்களின் கோரிக்கை. இந்தியா முழுவதும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருக்கிறது. புள்ளி விவரங்கள் இந்த உண்மையை வெளிப்படுத்துகின்றன. தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை அடுத்தடுத்து படிப்படியாக குறைத்து மூட வேண்டும், இறுதியாக அதை மூட வேண்டும் என்கிற கோரிக்கை நாங்கள் மாநாட்டிலே வலியுறுத்தியிருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் இன்னும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். அது தொடர்பாக எந்த முன்னேற்றமும் இல்லை என்பது கவலை அளிக்கிறது. மறுபடியும் நான் ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த கோரிக்கையை நினைவூட்டுகிறேன். இளைய தலைமுறையினரை பாதுகாக்க வேண்டும், தமிழ் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். எனவே மது மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் முற்றாக ஒழிப்பதற்கும் தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசு முன்வர வேண்டும். திமுகவும் தனது தேர்தல் அறிக்கையிலே இதை அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். 1.41 லட்சம் கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க முதலீடு. ஆனால் தமிழகத்தில் தான் ரீபேமெண்ட் கடன் வாங்கின செலுத்தாத அதிகம் உள்ளது தமிழ்நாடு தான். மகளிர் சுய கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்தாத முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். ஆனால் 1.46 ரூபா மகளிர் சுய குறிப்பிட்டாங்க. மகளிர் சுய குழுவுக்கு அது மகளிர் உரிமை தொகையை சொல்றீங்களா? இல்லை, மகளிர் சுய உதவி மகளிர் சுய 1.41 லட்சம் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. ஆனால் 1,41,00,000 கோடி. சரி. ஆனால் தமிழகம் தான், இந்தியாவிலே தமிழகம் தான் இந்த மாதிரி மகளிர் சுய ரீபேமெண்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. செலுத்தாத மண்ணில் முதலிடங்கிறாங்க. கொடுக்க வேண்டாம்னு சொல்றீங்களா? கொடுத்த வேண்டாம் இல்லை, கொடுத்த வைக்கலாம், வாங்கினதில்ல, கொடுத்த பணமே திருப்பி வரல. அப்புறம் திருப்பி 1,46,000 கோடி கொடுக்கறதுக்காக வேண்டி பிளான் பண்ணியிருக்கிறீங்க. பழைய அமௌண்ட்டே வரல, புது அமௌண்ட் ஏன் வரல? பழைய புது அமௌண்ட் கொடுக்க சொல்லி சொல்றீங்க, ஆனால் பழைய அமௌண்ட்டே வராத போது திருப்பியும் கொடுக்க சொல்றீங்களே, இது எந்த விதத்தில் சரி வரும்? நம்ம கடன் தொகை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதே அப்படின்னு கேட்குறாங்க. பொதுமக்களுடைய கேள்வி அது. நீங்க கேட்குறீங்களா? பொதுமக்களுக்கு சார்பாக பொதுமக்கள் மேலும் கடன் தானே கேட்பாங்க. மகளிர் கடன் வாங்கினா ரீபேமெண்ட்ங்கிறது பக்காவாக இருக்குன்னா எதுவுமே இல்லை. ரீபேமெண்ட்டே இல்லாதப்ப திருப்பி கடன் கொடுப்பது எதுக்காக? இல்ல, கடன் வாங்குவங்க மகளிர் சுய உதவி குழு தானே. இப்ப அவங்க வேண்டான்னு சொல்றாங்களா? நீங்க கேட்கறது வேண்டாம்னு சொல்லல சார், அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது நல்லது தானே. இப்ப அவங்க கொடுக்குறாங்க, அவங்களுக்கான தேவை இருக்கு, அவங்க வாங்குறாங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த மகளிர் அதை பற்றி அரசு தானே கவலைப்படணும், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நம்மளுடைய வரி எல்லாம் தானே சார் ஏறுது, அதனாலதான் கவலைப்படுறோம். இல்ல, மகளிர் தேவை இருக்கிறதுனால கடன் வாங்குறாங்க, அரசு அது உதவி செய்யறாங்க. அது நம்ம அடைக்காம திருப்பி அடுத்த கடன் கொடுக்கறேன்னு சொல்றீங்களே, அது எந்த விதத்துல சரின்னு கேக்குறாங்க. யாரு கேக்குறது? மகளிர் சுய உதவி கேக்குறாங்களா? பொதுமக்கள் சுய உதவி குழுல பணம் வாங்காத பொதுமக்கள் கேக்குறாங்க. அப்படி சொல்லுங்க. எப்படியா இருந்தாலும் மகளிரை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் திருப்பி செலுத்தாவிட்டாலும் கூட அவர்களுக்கு மேலும் தேவைப்படுவதை உணர்ந்து அரசு இந்த உதவியை செய்கிறது. இது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் செய்கிறது. திரும்ப பெறுவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும்.
பெரிய பெரிய விஜய் மல்லையா போன்ற பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பல்லாயிரம் கோடி நிதியை கொடுத்து அதை தள்ளுபடி செய்திருக்கிறது இந்திய அரசு. அவர்கள் எல்லாம் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். பல லட்சம் கோடி வங்கிகளுக்கு அவர்கள் திருப்பி செலுத்த வேண்டியிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் இந்த நாடு கவலைப்படவில்லை. மகளிர் சுய உதவிக் குழுவுக்கு தருகிற இந்த பணத்தால் நாடு என்ன பெரிய நட்டத்தை சந்தித்துவிடப் போகிறது என்று நான் கருதுகிறேன். திமுக கூட்டணியில நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லி வைகோ சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி கூட்டணி நிபந்தனையற்ற ஆதரவா இல்ல இந்த கேள்விக்கே இடமில்லை. நாங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்குவதிலும் அந்த கூட்டணியை பாதுகாப்பதிலும் அக்கறையோடு இருக்கிறோம். ஆகவே அந்த கூட்டணி எந்த வகையிலும் பாதிப்படைந்துவிடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கேள்விக்கு இடமில்லை என்று கருதுகிறது. மணிசங்கர் ஐயர் தமிழ்நாடு முதலமைச்சரை இந்தியா கூட்டணியில ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யணும்னு 2 நாளுக்கு முன்பு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்க? அது நல்ல கோரிக்கை. அவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். இல்ல காங்கிரஸ் வெளியே போயிடுச்சுன்னா இந்தியா கூட்டணியே இல்லையே. காங்கிரஸ் ஏன் வெளியே போகணும்னு நீங்க விரும்புறீங்க? இல்ல அங்கதானே போச்சு. நாங்க விரும்பணும் இல்ல, ஆல்ரெடி அவங்க என்ன பேச்சுவார்த்தைக்கு அவங்களுக்கு இல்லைங்க, அது தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில ஏற்படக்கூடிய சலசலப்பு. இது எல்லா கூட்டணியிலும் ஏற்படும். திமுக கூட்டணியில காங்கிரஸ் ஒரு பவர் ஷேர் கேட்கறாங்க. அது கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதாங்கிறத நெகோசியேஷன்ல தான் முடிவாகும். இப்படி கேட்கறதுனாலே ஒரு கூட்டணி உடைஞ்சிடாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரு. தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.